அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை தானே. தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளும் நன்றாக தூங்கட்டுமே என்று எண்ணிய சொன்னாமல் கம்பிக்கேட்டை மட்டும் பூட்டிவிட்டு கீழே இருந்த 4 வீடுகளில் வீட்டு வேலை செய்ய காலையில் 6 மணிக்கே கிளம்பிவிட்டாள். 4 வீடுகளிலும் வீடு பெருக்கி வீட்டை துடைத்து பாத்திரம் துலக்கி முடிக்கவே 8 மணி ஆகிவிடும். பின்னர் 4 வீடுகளிலும் அவளது பாத்திரத்தில் டிஃபன் வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் சேகரித்து வீட்டுக்கு கொண்டு வர 8 மணிக்கு மேலாகிவிடும். சனி ஞாயிறை தவிர மற்ற நாட்களிலெல்லாம் அம்மா எப்போ டிஃபன் கொண்டு வரும், சாப்பிட்டுவிட்டு கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கும் போக வேண்டுமென பெண்கள் காத்திருப்பார்கள். இன்றைக்கு 8:15 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் மூவருமே போர்வையை இழுத்து போர்த்தி படுத்து கொண்டிருந்தனர். ஏயா எந்திரிங்கடி, டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க என்று குரல் கொடுத்து ஒவ்வொரு பெண்ணாக எழுப்பினார். யாருமே எழுந்திருக்கவில்லை. பொறுமா, இன்னைக்கு சண்டே தானே, கொஞ்சமாவது நாங்கள் தூங்குகிறோம் என்று கூறினாள் மூத்த மகளான கவிதா. ஒரு பெண்ணும் எந்திரிக்கவில்லை. சொன்னம்மாள் பொறுமை இழந்தவளாய் எந்திரிச்சு தின்னுங்க, இல்லைனா எக்கட்டாவது போங்க என்று கூறி கொண்டு வந்த இட்லி தோசை பூரிகளை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தாள். அடுத்து துணிகளையெல்லாம் துவைப்பதற்காக கீழே சென்று விட்டாள். சொன்னம்மாள் வேலை பார்த்த இடத்தில் தரைத்தளத்தில் 2 வீடுகளும் முதல் தளத்தில் 2 வீடுகளும் இருந்தன. 2வது தளத்தில்தான் 12 அடி நீளம் 10 அடி அகலத்தில் ஒரு அறையும் அதை அடுத்து குளியலறையோடு சேர்த்து கழிவறையும் இருந்தது. அறைக்கு கதவு ஜன்னல் இருந்தாலும் பாதுகாப்பிற்காக கம்பி கதவு ஒன்றையும் வீட்டின் உரிமையாளர் போட்டிருந்தார். 2வது மாடி முழுவதையும் சொர்ணம்மாளின் குடும்பத்தினரே உபயோகித்து வந்தனர். கோடை காலத்தில் தரையில் தண்ணீரை தெளித்து குளுமைப்படுத்திவிட்டு வெறுந்தரையில் உருளுவது அந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் மிகவும் பிடித்தமான செயல். வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை வைத்திருந்த சொர்ணம்மாளுக்கு இந்த இடம்தான் மிகவும் பாதுகாப்பான இருந்தது. இந்த வீட்டிற்கு வருவதற்கு முன்னால் ஒரு குடிசை வீட்டில்தான் கணவரோடும் பிள்ளைகளோடும் வசித்து வந்தாள் சொர்ணம்மாள். கணவன் மொடா குடிகாரன். சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் குடித்தே தீர்த்து விடுவான். சில சமயங்களில் வேலை கிடைக்கவில்லை என்றால் மனைவியிடம் காசு கேட்பான். கொடுக்கவில்லை என்றால் கைகளால் அடிப்பான், கால்களால் உதைப்பான் அவளை. அடியும் உதையும் வாங்கிய சொர்ணம்மாளின் உடம்பு தோய்ந்து விட்டது. இவற்றை எல்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்காக பொருத்தும் கொண்டாள். முதலாவது பெண் குழந்தை கவிதா பிறந்தாள். அடுத்து பையன் பிறப்பான் என்று எண்ணியிருந்தவளுக்கு 2வது பெண்ணாக பிரீத்தி பிறந்தாள். 3வதாக பையன்தான் பிறப்பான் என்று முழு நம்பிக்கையோடு இருந்தவளுக்கு மம்தா பிறந்தாள். போதுண்டா சாமி என்று தீர்மானித்து மேற்கொண்டு குழந்தையே வேண்டாம் என்று அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டாள். 3ம் பெண்களாக பிறந்துவிட்டது என்று அவள் ஒரு நாளும் கவலை கொண்டதே இல்லை. எல்லா பெண்களும் ரம்பை, மேனகை, ஊர்வசி என சொல்லும் அளவிற்கு பளிங்கு சிலைகளாக இருந்தனர். அதிலும் மூத்தவளான கவிதா மற்ற 2 பெண்களை காட்டிலும் நிறத்திலும் அழகிலும் மேம்பட்டு இருந்தார். குழந்தைகளை பற்றி அக்கறை கொள்வதெல்லாம் தாயான சொன்னம்மாள்தான். அவரது கணவனோ குடும்பத்தை பற்றி சிறிதும் கவலைப்படுவதே இல்லை. பெரியாள் வேலைக்கு போக வேண்டியது, குடிக்க வேண்டியது, வேலை கிடைக்கவில்லை என்றால் மனைவியை போட்டு அடித்து பணத்தை பிடுங்கிக் கொண்டு வேண்டியது, இதுதான் அவன் கணவனுடைய முழு வேலையாகவே இருந்தது. அவன் தன்னை அடிக்கும் போதெல்லாம் இவன் இருக்கிறதை விட செத்து தொலைஞ்சாலே நிம்மதியாக இருப்பேன் என்று பலர் முன்னிலையில் கூறுவாள் சொர்ணம்மாள். 3 பெண் பிள்ளைங்க இருக்காங்களே, கவலை உனக்கு இருக்கா என்று சொர்ணம்மாள் தன் கணவனை கேட்டாள். நீதான பொட்டங்களா பெற்று வச்சிருக்க, பெத்த இல்லை அனுபவி என்று தினமும் சொல்லிக்கொண்டு இருப்பான் அவனுடைய கணவனான கொண்டையன். விதியை நொந்து கொள்வதை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது என்று எண்ணிக்கொள்வாள் சொன்னம்மாள். இந்த வீட்டிற்கு வருவதற்கு முன்னால் 4 வீடுகளில் வேலை செய்து வந்தாள். அதுவும் அவை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தன. ஓடி ஓடி வேலை செய்வாள். ஆரம்பத்தில் அவளுடைய சம்பளம் 2000 ரூபாயாக இருந்தது. பின்பு 3000 உயர்ந்தது. தற்போது 5000 உள்ளது. அவள் வேலைகளை சுத்தமாக மனம் கோணாமல் செய்வாள். கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி வர சொன்னாலும் உண்மையோடு செயல்படுவாள். இதனால் அவள் வேலை செய்யும் வீடுகளில் அனைவருக்கும் சொர்ணம்மாளை மிகவும் பிடிக்கும். கொண்டையன் இறந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவன் போன பிறகு அவள் நிம்மதியாக இருந்தாள். 3 பெண்களும் வளர வளர அவர்களுக்கும் மனதில் குழப்பங்களும் வளர்ந்தது. உலகத்தில் ஒரு பெண் வைத்திருந்தாலே மடியிலேயே நெருப்பை கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் 3 பெண்களை, அதுவும் வயசுக்கு வந்த பெண்களை வச்சிருக்கேனே, தினமும் நெருப்பில் குளிச்சுட்டு இருக்கேனே என்று எண்ணுவாள். எது எப்படி இருந்தால் என்ன, பொண்ணுங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும், என் பொண்ணுங்க நல்லா படித்து நல்ல உபயோகத்துக்கு போகணும், கை நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழணும், வேலைக்கு போகாமல் எவனையும் கட்டி கொடுக்கறதா இல்லை
என்ற வைராக்கியத்தில் பெண்களை படிக்க வைத்து கொண்டும் இருந்தார். பெரியவள் கவிதா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இறுதி ஆண்டு, இரண்டாவது பெண் பிகாம் முதலாம் ஆண்டு, கடைசி பெண் +1 படித்து கொண்டிருந்தனர். மகள்கள் படிப்பது சொன்னம்மாளுக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பெண்களிடம் அடிக்கடி உங்கள் அப்பந்தான் குடிச்சு நம்ம குடும்பத்தை நாரடிச்சிட்டான், நீங்களாவது நல்ல பொண்ணுங்களாக நடந்துக்கணும், சொன்னம்மா பொண்ணுங்களா அவங்க தங்கமாச்சேன்னு நீங்கள் பேர் வாங்கணும், அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் அவன் கூட காதல் இவன் கூட காதுங்கிற பேச்சே என் காதில் விழக்கூடாது. இது ஆம்பளை இல்லாத வீடு. இந்த வீட்டோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களும் பொம்பளை பிள்ளைங்க தானே, அவங்கள பார்த்த அதே மாதிரி நடந்துக்க கூடாதா என்று மற்றவர்கள் உங்களை உதாரணம் சொல்லும் அளவிற்கு நீங்கள் 3 பேருமே வளர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை கூறி வந்தாள். தூங்கி கொண்டிருந்த 3 பேரில் கவிதா தான் முதலில் எழுந்தாள். கடிகாரத்தை பார்த்தார். மணி 10:30 காட்டியது. எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு பிரீதாவையும் மம்தாவையும் எழுப்பினாள். அவ்விருவரும் அசைந்து கொடுக்கவே இல்லை. போதும் தூங்கியது, எழுந்திருங்க என்று கூறி மின் விசிறியை அணைத்தாள் கவிதா. புழுக்கம் தாங்க முடியாமல் இருவருமே அதன் பிறகு எழுந்துவிட்டனர். அவர்களும் பல் துலக்கிய பின்பு மூவரும் சாப்பிடவும் உட்கார்ந்தனர். பாத்திரத்தில் இட்லி, தோசை, பூரி என்று 3 வகையான டிஃபன்கள் இருந்தன. உங்கள் 2 பேருக்கும் எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டு மீதியை எங்கிட்ட கொடுங்க என்றால் மூத்தவளான கவிதா. அது ஏங்கா, இருக்கிறத 3 பேருமே பங்கிட்டு சாப்பிடுவோம் என்று இரண்டாவது பெண்ணான மம்தா கூறியதை பிரீதாவும் ஆமோதித்தார். இருப்பதை 3 பேருமே பங்கிட்டு சாப்பிட்ட பின்னர் பிளாஸ்கில் சொர்ணம்மா ஊற்றி வைத்திருந்த டீயை மூவருமே பங்கிட்டும் குடித்தனர். எளிமையான வாழ்க்கையிலும் இனிமையை அனுபவித்து கொண்டிருந்தனர் அந்த குடும்பம். எல்லோர் வீட்டிலுமே வேலையை முடித்த பின்னர் சொர்ணம்மா புறப்படும் போது அந்தந்த வீடுகளில் அன்று செய்த விசேஷ உணவுகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு, சொன்னம்மா இதை உன் மகள்களுக்கு கொடு என்றும் கொடுத்தனர். அதை வாங்கி வந்த சொன்னம்மா, ஏண்டி பிரியாணியெல்லாம் இருக்கு சாப்பிட்றீங்களா என்று மகளிடம் கேட்டாள். ஏமா, காலை டிஃபன் இப்போ தான் சாப்பிட்டோம், 1 மணி நேரத்தில் இன்னொரு தடவை சாப்பிடவா? வேண்டாம்மா, பசிக்கிறது போது நாங்கள் சாப்பிட்றோம், நீ சாப்பிடுமா என்றாள் கவிதா. 4 வீட்டில் டீ குடிச்சனே, அதுவே எனக்கு மந்தமாக இருக்குது, அதனாலேயே சித்த நேரம் கழித்து நீங்களே சாப்பிடுங்க என்று கூறி மூடி வைத்துவிட்ட சொன்னாக்கா வாங்கிய 5000ல் வீட்டு வாடகையான 2000 போக மீதியை அனாவசியமாக செலவு செய்யாமல் சேர்த்தும் வைத்தாள். தாயிற்கு அடுத்தபடியாக கவிதா வீட்டையும் தங்கையும் பொறுப்புடன் கவனித்தும் கொண்டாள். இது சொர்ணம்மாவுக்கு திருப்தியையும் கொடுத்தது. அந்த பெண்கள் உடுத்தும் ஆடைகள் அனைத்துமே சொர்ணம்மா வேலை செய்யும் வீட்டிலிருந்து கொடுத்த பழைய ஆடைகள்தான். தீபாவளிக்காக ஒவ்வொரு வீட்டிலும் 1 மாத சம்பளத்தை போனஸாக சொர்ணம்மாவுக்கு கொடுப்பார்கள். அந்த பணத்தை கொண்டு ஆளுக்கு 2 சுடிதார் வாங்கி கொடுப்பாள். தனக்கென்று ஒரு புது புடவை கூட எடுத்துக்கொள்ளவும் மாட்டாள். வேலை செய்யும் இடத்தில் கொடுக்கும் பழைய புடவைகளையே கட்டியும் கொள்வாள். சொர்ணம்மா பள்ளிக்கூடம் போனதில்லை. இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்தாள். வேதாச்சலம் இந்த பெயர் அண்டர் கிரவுண்ட் தொழில் செய்பவர்களின் மத்தியில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் மிகவும் பிரபலமாக இருந்த பெயர். வேதா என்றால் தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்ற அளவிற்கு அவன் தன்னுடைய பெயரை கொடியின் உச்சத்தில் நட்டியிருந்தான். எது எது நேர்மை இல்லாத தொழில்களோ அந்த தொழில்கள் அத்தனையுமே செய்து கோடி கோடியாக பணத்தை குவித்து இன்று கௌரவமாக வாழும் பலரின் வேதாவும் ஒருவன். அப்பட்டியலில் அவன்தான் முதல் ஆளாகவும் இருந்தான். பெரிய பங்களா, 3 கார்கள், கழுத்தில் 20 பவுண்ட் செயின், கையில் பிரேஸ்லெட், விரல்களில் கல் வைக்காத மோதிரங்கள் என்று அணிந்து தன்னுடைய வசதியை தம்பட்டம் அடித்தும் அடிக்காமலும் பறைசாற்றி கொண்டும் இருந்தான். வயது என்னவோ 35 தான் இருக்கும். படிப்பு 10ஆம் வகுப்பு கூட தேரவில்லை. ஆனால் இவ்வளவு வசதி எப்படி வந்தது? மூளை கிரிமினல் வழியில் வேலை செய்ய அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் கடிக்க வரும் நாய்களுக்கு எலும்பு துண்டை போடுவது போல காவல்துறையினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணத்தை அள்ளி வீசி தன்னை சட்டத்தின் பிடியில் சிக்காமல் காப்பாற்றி கொண்டு திரியும் குற்றவாளிதான் இந்த வேதாச்சலம். முகம் கலையாக, ஆள் உயரமாக, சினிமா கதாநாயகன் தோற்றத்தில் இருந்தாலும் அவன் அணியும் விலை உயர்ந்த ஆடைகள் அவனது தோற்றத்தை மிகவும் மிடுக்காக காட்டியது. BMW காரில் வலம் வரும் அவனை காண்பவர்கள் எப்படிப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். சமுதாயத்தில் அவ்வளவு மதிப்போடு இருந்தான் வேதா. இந்த வேதா நம்ம கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தவன். இன்னைக்கு அவனோட ரேஞ்சை பாத்தியா என்று ஒரு காலத்தில் அவனோட கூட தொழில் செய்தவர்களெல்லாம் வியக்கும் வண்ணம் தன்னுடைய கெட்டப்பையே மாற்றி
மாற்றியதோடு அல்லாமல் பெரிய ஆள் என்ற பெயரோடையும் அலைந்து கொண்டும் இருந்தான். வேதா செய்யாத ஈனத் தொழிலே கிடையாது. அதன் மூலம் கொட்டிய பணத்தை வைத்துதான் தன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொண்டான். என்னதான் காவல்துறையினரும் அரசியல்வாதிகளும் துணை புரிந்தாலும் ரவுடிகளை அரசாங்கம் என்கவுண்டரில் போட்டுத்தள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளனர் என்பது தெரிந்ததும் தன்னை மாற்றிக்கொண்டான் வேதா. இனிமேல் கஞ்சா கடத்தல், குருவி வேலை, விபச்சார புரோக்கர், திருடுதல், ஆள் கடத்தல் போன்ற தொழில்களையெல்லாம் விட்டுவிட்டு பணத்தை அள்ளி குவிக்கின்ற ஒரு தொழிலை மட்டும் கைவசம் வைத்து கொண்டு நல்லவன் போல நடிக்க வேண்டுமென்ற தீர்மானத்திற்கும் வந்துவிட்டான். முதலாவதாக எல்லோரும் வியக்கும்படி ஒரு பங்களா கட்ட வேண்டும் என்று நினைத்தோம். ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் 10 கிரவுண்ட் நிலத்தை வாங்கி அதன் மத்தியில் பெரிய பங்களாவையும் கட்டினான். கோட்டைச்சுவர் போன்று காம்பவுண்ட் சுவரை கட்டி அதனை ஒட்டி விதவிதமான பல மரங்களையும் வளர்த்தான். பங்களாவில் வண்ண வண்ண ரோஜா மலர்கள் சிரித்து கொண்டும் இருந்தன. வேறு எங்கும் பார்க்க முடியாத அளவிற்கு அவை பூத்து குலுங்கி கொண்டும் இருந்தன. வீட்டின் ஒதுக்குப்புறமாக 4 கார்கள் நிற்கும் அளவிற்கு கார் பார்க்கிங்கும் இருந்தது. வீட்டை பராமரிப்பதற்கு மட்டும் 10 வேலைக்காரர்கள் இருந்தனர். வீடு கண்ணாடியாக பளபளத்தது. ஆங்காங்கே நடனமாடி கொண்டிருந்த திரைச்சீலைகளும் சிரித்து கொண்டிருந்த மலர் கொத்துகளும் சுவரில் மாட்டப்பட்டிருந்த விலையுயர்ந்த சித்திரங்களும் அந்த பங்களாவை சொர்க்கமாகவே மாற்றியிருந்தது. அவ்வளவு பெரிய வீட்டிற்கு அவன் ஒருவனே எஜமானாக இருந்தான். அதனால் தன் பெயரையே அந்த வீட்டிற்கு வைத்து வேதா இல்லம் என்ற பெயர் பலகையும் மாட்டியிருந்தான். பணக்காரன் பின்னால் 10 பேர், பைத்தியக்காரன் பின்னால் 10 பேர் என்று அந்த காலத்தில் சும்மாவா சொல்லி வைக்கவில்லை. அவன் தூக்கி எறியும் எச்சில் துண்டுகளுக்காக ஏங்கி தவித்தனர் 4-5 பேர். அவர்கள் எப்போதுமே அவனை சுற்றியே இருந்தனர். அவர்கள் அனைவருமே அவன் காலால் சொல்வதை தலையால் செய்ய காத்தும் இருந்தனர். படுக்கை அறையில் மட்டுமே அவன் தனித்து விடப்பட்டான். பாதுகாப்பு என்பது ஒருபுறம் இருந்தாலும் பந்தா என்பது அதைவிட மிகவும் இருந்தது அவனிடம். வேதாச்சலம் தன் பிறப்பு பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. அவன் தாய் தந்தை யார் என்று அவனுக்கே தெரியாது. பெற்றவளால் சாலை ஓரத்தில் தூக்கி எறியப்பட்ட குழந்தைதான் அவன். குழந்தையின் அருகுரல் கேட்டு சாலையில் நடந்து சென்றவர்கள் அந்த குழந்தையை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்க அவர்கள் அதனை அநாத ஆசிரமத்தில் கொடுத்து வளர்க்க சொன்னார்கள். ஆசிரமத்தில் அவனைப் போல அனாதைகள் சுமார் 20 பேரும் இருந்தனர். ஆசிரமத்தில் கண்டிப்பு அதிகமாக இருந்ததால் அடங்கி நடந்து பாடங்களை படித்து வந்தனர். ஆசிரமத்தில் வாழ்ந்து இன்ஜினியர், டாக்டர் ஆனவர்களும் அநேகம் பேரும் இருந்தனர். தங்களை வளர்த்து ஆளாக்கிய ஆசிரமத்திற்கு அவ்வப்போது தங்களால் முடிந்த பண உதவிகளையும் செய்து வந்தனர். ஆசிரமத்தை நடத்தி வந்த கனக சபாபதி கடமைக்கு என்று ஆசிரமத்தை நடத்தாமல் இங்கு வளரும் குழந்தைகள்தான் நாளை இந்தியாவின் மகத்தான குடிமக்களாக உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அவர்களை வளர்த்து வந்தார். அவரது உண்மையான சேவை மனப்பான்மையால் அங்கு வளர்ந்த குழந்தைகள் நல்ல மனப்பான்மையுடன் கல்வியில் சிறந்தவர்களாகவும் வளர்ந்து ஆளாகினர். அவர்களின் மத்தியில்தான் வேதாச்சலமும் வளர்ந்தான். அவன் கனகசபாபதியின் அன்புக்கோ கட்டளைக்கோ அடங்கி நடக்கவில்லை. எது கூறினாலும் அதை அவன் ஒரு அலட்சிய மனப்பான்மையுடனேயே எடுத்தும் கொண்டான். கல்வியில் கவனம் செலுத்துவதில்லை. எப்படியோ தேறுவதற்கான மதிப்பெண்கள் மட்டுமே பெற்று ஒவ்வொரு வகுப்பையும் தாண்டி கடைசியில் 10ஆம் வகுப்பு கோட்டையை விட்டான். அவனுள் ஒரு முரட்டு சுவாபம் வளரத் தொடங்கியது. நல்ல செயல்களுக்கு எதிர்மறையாக ஏன் இப்படி செய்யக்கூடாதா, செய்தால் என்ன என்று சிந்திக்கவும் தொடங்கினான். திருடுவது குற்றம் என்று ஆசிரியர் போதித்தால் திருடித்தான் பார்ப்போமே, அதனால் என்ன பெரிய விளைவுகள் வந்துவிடப் போகிறது என்ற எதிர்மறை எண்ணங்களே அவனுக்கு தோன்றின. செய்யக்கூடாததை செய்தால் அப்படி என்னதான் வந்துவிடப் போகிறது என்பதுதான் அவனுடைய வாதமே. இது ஒரு புறம் இருந்தாலும் தன் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசைக்கு அவன் நீர் வார்த்து வளர்ந்து வந்தான். வகுப்பில் அவன் அடிதடி கலகங்களில் ஈடுபடுவது, மற்றோரை காயப்படுத்தி அதிலிருந்து வலியும் இரத்தத்தையும் பார்த்து கைகொட்டி சிரிப்பது, இது போன்ற கொடுமையான செயல்களையெல்லாம் அவன் மகிழ்ச்சியோடும் செய்து வந்தான். 10ஆம் வகுப்பில் தோற்றவுடன் ஆசிரம நிர்வாகி இவன் இங்கிருந்தால் இருக்கிற நல்ல பிள்ளைகள் கூட இவனை பார்த்து கெட்டுவிடும், ஆகையால் இவனை ஆசிரமத்தை விட்டே வெளியேற்ற தீர்மானித்தார். அவர்கள் வெளியே போ என்று சொல்வதற்கு முன்பே இவன் ஆசிரம நிர்வாகியிடம் சென்று, நான் ஆசிரமத்தில் இருக்க விரும்பவில்லை, வெளியே சென்று ஏதாவது வேலை செய்து பிழைத்துக் கொள்கிறேன் என்று வெளியே போக அனுமதியுங்கள் என்றும் கேட்டான். நல்ல வேளை நாமாக போகச் சொல்வதற்கு முன்னால் அவனாகவே வந்து போய்விடுகிறேன் என்று கூறுகிறானே என்று நினைத்து நிர்வாகமும் மகிழ்ச்சியை கொண்டது. அவன் ஆசிரமத்தை விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு 16 வயது இருக்கும். அங்கே இங்கே வேலை தேடி அலைந்தான். வேலை அவ்வளவு எளிதாக கிடைக்கவும் இல்லை.
ஒரு நாள் முழுவதும் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காமல் பட்டினியும் கிடந்தான். இது நாள் வரை ஆசிரமத்தில் வேலைக்கு சாப்பிட்டு வந்ததால் அவனுக்கு பசியின் கொடுமை தெரியவில்லை. இப்போது பட்டினி கிடந்ததால் அதன் கொடுமை எவ்வளவு கொடூரமானது என்பதை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல், எந்த வழியினாலும் பணத்தை தேட வேண்டும், அது நல்ல வழியா கெட்ட வழியா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பணம் வேண்டும், அதுதான் அவனுடைய லட்சியம். ஏற்கனவே பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு. அந்த ஒரு நாள் பட்டினி அவனது ஆசைக்கு தூபம் போட்டது. முதலாக பஸ் நிலையத்தில் கூட்டமான பஸ்ஸில் ஏற முயன்றபோது பிக் பாக்கெட் அடித்து விட்டான். பஸ்ஸை எடுத்தது கீழிறங்கி ஒரு ஒதுக்குப்புறமான இடம் நோக்கியும் சென்றான். பஸ்ஸில் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பார்த்தான். முதல் கொள்ளையே லாபகரமாக தான் இருந்தது அவனுக்கு. 2530 ரூபாய் இருந்தது பர்ஸில். ஆகா, இவ்வளவு பணமா? நாளெல்லாம் உழைச்சாலும் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. இனிமேல் இதையே தொழிலாக கொள்ள வேண்டுதான் என்றும் தீர்மானித்தான். பஸ்ஸை தூர எறிந்துவிட்டு பணத்தை மட்டும் சட்டை பையின் உள் பாக்கெட்டில் வைத்தும் கொண்டான். ஹோட்டலுக்கு சென்று ஆசை தீர சாப்பிட்டான். உடலில் புது தெம்பு பிறந்தது. ஆரம்பித்த தொழிலே அதிர்ஷ்டவசமாக தான் இருக்கிறது என்று எண்ணி அதையே தொடர்ந்தும் செய்தான். படிப்பில் அவன் தன் திறமையை காட்டாவிட்டாலும் தொழிலில் தன் திறமையை காட்டினான். மற்றவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி லாபகமாக பர்ஸை எடுப்பது என்பதில் கை தேர்ந்தவனாக மாறிவிட்டான். 2 நாட்கள் மட்டுமே ரயில் நிலையத்திலுள் பெஞ்சில் படுத்து தூங்கினான். பிறகு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தூங்கினான். பிட்பாக்கெட்டில் பணம் சேர சேர நல்ல உடைகளாக வாங்கி ஒரு டாப் ஆசாமியாக தன்னை மாற்றியும் கொண்டான். நல்ல சாப்பாடு, நல்ல உடை, இவை இரண்டும் அவனது உருவத்தை அடியோடு மாற்றின. பிட்பாக்கெட் தொழிலையும் சிலர் கூட்டமாக சேர்ந்தும் செய்தனர். வருமானத்தை பங்கிட்டும் கொண்டனர். 2 பேர் வேதாச்சலரிடம் வந்து கூட்டு சேர்ந்து செய்யலாமா என்றும் கேட்டனர். அது எனக்கு சரிப்பட்டு வராது என்றும் கூறிவிட்டான். இந்த ஒரு தொழிலையே இவ்வளவு பணம் வந்தால் இன்னும் 2 தொழில்களை சேர்த்து செய்தால் எவ்வளவு பணம் வரும் என்றும் சிந்திக்கவும் தொடங்கினான். அடுத்து திருட்டுத் தொழிலையும் ஆரம்பித்தான். வீடு, பீரோ இவற்றின் பூட்டுகளை எப்படி திறப்பது என்பதையும் தனது வீட்டிற்கு பலவிதமான பூட்டுகளை வாங்கி கொண்டு வந்து அவற்றை பூற்றி சாவி இல்லாமல் கம்பியை நுழைத்து திறந்து பயிற்சியும் எடுத்தும் கொண்டான். ஆளில்லாத வீடுகளில் கொள்ளையடிக்கவும் தீர்மானித்தான். பகலெல்லாம் சைக்கிளில் தெருவழியாக சுற்றி வீடுகளை நோட்டமிடிப்பான். இரவு கைவரிசையை காட்டுவான். இதில் பிட்பாக்கெட் தொழிலை விட அதிகமான வருமானம் வந்தது. தங்க நகைகள் குவியத் தொடங்கின. இவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த ஊர்களில் பல கடைகளிலும் விற்று பணமாக்கியும் கொண்டான். இவனது நடை, உடை, பாவனைகளை பார்த்த கடைக்காரர்கள் இவனை ஒரு திருடன் என்று எண்ணவே மாட்டார்கள். ஏதோ தொழிலில் நஷ்டம் போலிருக்கு, அதுதான் விற்க வந்துள்ளான் என்று எண்ணினர். அதனால் நகைகளை விற்பதில் அவனுக்கு சிரமம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த தொழில் வெற்றிகரமாக போய்கொண்டிருந்த போது வேறு ஒருவன் காட்டிய விபச்சார புரோக்கர் தொழிலையும் மேற்கொண்டான். முதலில் சாதாரண இடங்களில்தான் இந்த தொழிலை ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமான இடங்களிலும் இந்த தொழிலை விஸ்தாரப்படுத்தினான். பணம் கொட்டோ என்று கொட்ட ஆரம்பித்தது. அவ்வளவு பணத்தையும் பேங்கில் போட முடியாது. அதனால் வீட்டிலேயே பதுக்கியும் வைத்தான். இதுவும் அவனுக்கு பயமாக தான் இருந்தது. அவன் இல்லாத சமயங்களில் அள்ளி கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்றும் யோசித்தான். இடத்தை வாங்கி ஸ்டீல் ஃபேக்டரி ஒன்றையும் ஆரம்பித்தான். அவனது அதிர்ஷ்டமோ என்னமோ அந்த தொழிலும் பணமழையாக பொழிந்தது. தனது கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி 2 மருத்துவமனைகளையும் கட்டினான். 2 பள்ளிக்கூடங்களையும் ஆரம்பித்தான். கஷ்டமில்லை, அளவுக்கு மிஞ்சிய வருமானம் வரத் தொடங்கியது. வேண்டாத தொழில்களை ஒவ்வொன்றாக விட்டுவிடவும் ஆரம்பித்தான். முன்பு கூலி கொடுத்தால் ஆட்களை போட்டு தள்ளும் தொழிலையும் செய்து வந்தான். அதில் ஆபத்துகள் நிறைந்திருந்ததால் அதிலிருந்து விலகியும் கொண்டான். பழைய பழக்கத்தால் இந்த காரியத்திற்காக சிலர் இவனை அணுகுவதும் உண்டு. இப்போது அந்த தொழிலை செய்வதில்லை என்று முற்றிலுமாக மறுத்தும் விடுவான். சில பெரிய கைகள் இவன் முடியாது என்று கூறினாலும் இவனை விடுவது இல்லை. அப்படிப்பட்ட கிராக்கிகளிடம் 50 லட்சத்திற்கும் குறையாமல் வாங்குவதில்லை. அவன் கேட்ட தொகையை கொடுத்து காரியத்தை சாதித்துக் கொள்பவர்களும் உண்டு. அந்த மாதிரி கொலைகளில் கொலை செய்ய சொல்லுபவர்களே பணத்தை இறைத்து துப்பு துலக்கவில்லை என்று ஃபைலை மூடச் செய்வதும் உண்டு. ஆனாலும் வேதாச்சலத்திற்கு உள்ளார பயம் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பயத்தை போக்குவதற்காக தான் கட்டிய அந்த பங்களாவின் அண்டர் கிரவுண்டிலேயே கொன்ற சடலத்தை எரிப்பதற்காக மின் தகலம் மேடை ஒன்றையும் அவன் அமைத்திருந்தான். மந்திரி ஒருவர் ஒரு ஆளை காலி செய்ய சொல்லி உத்தரவிட போதுதான் கொன்ற பிணத்தை வெளியில் போட்டாலோ அல்லது புதைத்தாலோ பிரச்சனையாகிவிடும். அதனால் வீட்டிலேயே எரிப்பதற்கு மின்சார மேடை கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு கரண்ட் மட்டும்தான் வேணும். நீங்கள் மனசு வச்சா அது நடக்கும் என்றான் வேதாச்சலம் மந்திரியிடம். வேறு வழியின்றி
மெயினில் இருந்து நேரடியாக கரண்ட் எடுத்துக்கோ. அந்த மாதிரி கூறியது தான் தாமதம். இரவோடு இரவாக ஆட்களை வைத்து டிரான்ஸ்ஃபார்மரிலிருந்து மின்சாரம் எடுக்க ஏற்பாடு செய்தும் விட்டான். மந்திரி தான் கேட்டதை கொடுத்ததால் அவன் சொன்ன அந்த ஆளையும் வீட்டிற்கு கொண்டு வந்து கொன்று எரித்து சாம்பலாக்கி விட்டான் வேதாச்சலம். தோட்டத்தில் உள்ள மரங்கள், பெரிய செடிகள் ஆகியவற்றில் சுற்றிலும் உள்ள மண்ணை தோண்டி சாம்பலை போட்டு மூடிவிடுவது படி கூறினான். அக்காரியத்தை வேதாச்சலத்தின் ஆட்கள் திறமையாக செய்தனர். தகன மேடைக்கு வேதாச்சலம் செல்ல தனது படுக்கை அறையில் இரகசியமாக வழியும் அமைத்திருந்தான். வேறு வழியாக காரியத்தை முடிக்கும் ஆட்கள் போயும் வந்தனர். வெளியிலிருந்து பார்த்தாலோ அல்லது வீட்டிற்கு வந்தாலோ அங்கு தகன மேடை இருப்பது தெரியாது. அதற்காகவே அவன் தன் பங்களாவை ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே கட்டியும் இருந்தான். ரவுடிகள் வட்டாரத்தில் கூட வேதாச்சலம் இந்த காரியத்தை செய்கிறான் என்பது யாருக்குமே தெரியாது. வேதா இப்போது திருந்தி பல்வேறு தொழில்கள் செய்து மிகப்பெரிய ஆளாகிவிட்டான் என்றே அனைவரும் நம்பினர். வேதாச்சலத்தை காட்டி கொடுக்கவோ அல்லது பகைத்து கொள்ளவோ அவனது பழைய கூட்டாளிகள் யாரும் விரும்பவும் இல்லை. அவன் பெரிய ஆளாகிவிட்டான் என்பது ஒருபுறம் இருந்தாலும் மந்திரிகளின் தயவெல்லாம் அவனுக்கு இருக்கிறது என்று அவனிடம் வாலாட்டவும் பயந்தனர். எங்கேயாவது வேதாச்சலத்தை பார்க்க நேர்ந்தால் கும்பிடு போட்டு ஒதுங்கியும் கொள்வார்கள். எல்லா காரியங்களையும் திறன்பட செய்த அவன் திருமணம் செய்து கொள்ள மட்டும் விரும்பாமல் இருந்தான். அவன் விரும்பியிருந்தால் தொழில் செய்ய வரும் பெண்களில் அழகானவளாக பார்த்து தன் மனைவியாக்கி கொண்டிருக்க முடியும். அவனிடமுள்ள பணத்தை எத்தனையோ பெண்கள் அவனை மணந்து கொள்ள முன் வந்தனர். ஆனால் அவனோ அதை விரும்பவே இல்லை. அவனது உடலுக்கு எப்போது பசிக்கிறதோ அப்போது அவனால் போக்கிக் கொள்ள முடிந்தது. ஹோட்டலுக்கு சென்று விதவிதமாக சாப்பிட முடிவது போல் ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று பைசா செலவில்லாமல் அவன் விரும்பியதை அவனால் அடையவும் முடிந்தது. அதுவும் அழகான விதவிதமான மங்கைகளிடம். தனக்கு தேவையானது கிடைக்கும்போது பிறகு திருமணம் எதற்கு என்றும் யோசித்து வந்தான். மனைவி ஒன்றி வந்தால் தன் வாழ்க்கையில் இவ்வளவு சுதந்திரம் இருக்காது. இதற்கெடுத்தாலும் எங்கே போன, ஏன் அவனோட பேசின, ஒரு நாள் ராத்திரி வரலைன்னா எவ்வளோ ராத்திரி கழிச்ச என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு என்னை துளைத்து விடுவாள். தப்பி தவறி எதையாவது சொல்லிவிட்டால் வீட்டிற்கு சுனாமியே வந்துவிடும். பிறகு ஒரே தலைவலிதான். இந்த தொந்தரவெல்லாம் எதுக்கு என்று எண்ணிதான் திருமணத்தையே ஒதுக்கி வைத்திருந்தான். ஆனால் வீட்டிற்கு யார் வந்தாலும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்றுதான் முதலில் கேட்கின்றனர். கல்யாணம் பண்ணியிருந்தால் தானே பிள்ளைகள் இருக்கும் என்று கூறினால், என்ன சார் உங்கள் சொத்துக்காவது வாரிசு வேண்டாமா, போங்க சார், காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கங்க சார் என்று அறிவுரை கூற தொடங்கி விட்டார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் எந்த பொது நிகழ்ச்சிக்கு போனாலும் மனைவியோடு வரும் பெரியாட்களுக்கு தனி மரியாதை தான். அந்த சமயத்தில் வேதாச்சலத்தின் மனம் சஞ்சலமடையத்தான் செய்தது. யோசித்தான் வேதாச்சலம், சரி அனுபவித்தது போதும், இனிப்பு என்றாலும் திங்க திகட்டத்தானே செய்கிறது என்று எண்ணி திருமணம் செய்து கொள்ளவும் முடிவெடுத்தான். என்னதான் அவன் கெட்டவனாக இருந்தாலும் தனக்கு வரும் மனைவி நல்ல குடும்ப பெண்ணாக மகாலட்சுமி மாதிரி இருக்க வேண்டும் எனவும் விரும்பினான். அப்படிப்பட்ட பெண்ணை எங்கே போய் தேடுவது? புரோக்கர்களிடம் சொன்னால் பெரிய இடத்திலிருந்தெல்லாம் ஜாதகங்களை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். ரெண்டாவதாக, பெண்ணை கொடுக்கிறவன் என்னை தேடி துருவி பார்க்க ஆரம்பித்து விடுவான். இது தேவையில்லாத சமாச்சாரம். அதனாலேயே அழகான ஏழை பெண்ணாக பார்த்து ஏழை பெண்ணை கட்டிக்கிறதே உசித்தனம் என்றும் தீர்மானித்தான். ஆனால் அவனது கையாட்களோ ஏழை பெண்ணை திருமணம் முடிக்க சம்மதிக்கவில்லை. ஏழை பெண்ணே வேண்டாம் முதலாளி, நீங்கள் போனால் உட்காரக்கூட சேர் இருக்காது என்றும் கூறினார்கள். ஏழை வீட்டை நாம் பணக்கார வீட்டாக்கி விட வேண்டியது தாண்டா என்றும் இவன் கூறினான். அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா நடக்கிற கதை, அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். இந்தா பாரு, புரோக்கர் 10 பெண்களை சொன்னால் என்னால் 10 பேரையும் போய் பார்க்க முடியாது. எனக்கு பெண்ணை பிடிக்கலாம், ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கணுமே என்றான். உங்களை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா முதலாளி என்றார்கள். வயசாகுதில்ல, அதை நாம் யோசிக்க வேண்டாமா? 2வது பொண்ணு படித்தவளாக இருப்பா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க, 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னு சொல்லணும். இது நமக்கு தேவையா? அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப ஏழை பொண்ணா அழகான பொண்ணா பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கிற பணம் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும், மற்றதையெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க என்றான். நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்ணை எங்கே போய் தேடுறது என்றார்கள். ஒன்றும் கஷ்டம் இல்லை, தினமும் ஒவ்வொரு காலேஜ் வாசலில் போய் நின்னா பொண்ணுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வெளியே வருவாங்க. அதில் நல்ல அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்து வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் லேடிஸ் காலேஜ் முன்னால் நின்று பார்த்து வச்சுக்க வேண்டியது தான். எல்லாத்துலேயும் எந்த பொண்ணு அழகாக இருக்கா, எந்த பொண்ணை எங்கிட்ட காட்டுங்க, நான் ஓகே சொல்லிட்டேன்னா அந்த பொண்ணு பின்னாடியே போய் அவங்க வீட்டை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட குடும்ப நிலையை தெரிஞ்சுக்கலாம். எப்படி என் ஐடியா என்றான்.
ஐடியா நல்லா தான் இருக்குது முதலாளி, பார்த்த உடனே ஏழை பொண்ணு பணக்கார பொண்ணுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றார்கள். ஏண்டா அந்த பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல. சரிங்க முதலாளி, நாளையிலிருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடறோம் என்றான் வேதாவின் கையாள்கள். வேதாச்சலம் சொன்ன யோசனை நல்லதாகவே பட முத்துநாயகனும் காளியப்பனும் பொன் தேடிக்கொண்டு பார்த்தார்கள். சென்னையில் உள்ள அத்தனை பெண் கல்லூரிகளுக்கும் சென்றார்கள். கல்லூரி முடியும் நேரத்தில் கொஞ்சம் தள்ளி நின்று இருவரும் பேசி கொண்டிருப்பதைப் போல பாவனை செய்து வீட்டிற்கு போகும் பெண்களை நோட்டமிட்டனர். எல்லா கல்லூரிகளிலும் பார்த்து 2 பெண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்தனர். அந்த இருவரில் கூட ஒரு பெண்தான் மனநிறைவோடு காணப்பட்டார். வேதாச்சலத்திடம் போய் சொன்னார்கள். பொண்ணு நல்ல சிகப்பு, முகம் கலையாயிருக்கு, சுடிதார் போட்டிருந்துச்சு, நீளமான முடி, ஒத்த பின்னாடல் போட்டிருக்கு. அந்த பொண்ணு முகத்தை பார்த்தாலே பாவமாக இருக்குது முதலாளி. எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்லது என்றான் காளியப்பன். நான் தாண்டா பார்த்து முடிவு செய்யணும். நீங்கள் 2 பேரும் எங்கிட்ட சொல்லதோட சரி. எந்த காலேஜ் என்றான். எத்திராஜ் காலேஜுங்க என்றார்கள். சரி, இன்னைக்கு காலேஜ் விடுறப்போ நீங்கள் போய் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சரியாக 3:30 மணிக்கு நான் அங்கே வந்துடுறேன் என்றான். அன்று பிற்பகல் 3 மணியிலிருந்து முத்துநாயகனும் காளியப்பனும் பேசி கொண்டிருந்தனர். வேதாச்சலம் சொன்னது போல 3:30 மணிக்கு காரிலேயே அங்கே வந்தான். காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தன்னுடைய கையாட்களிடம் பேசி கொண்டும் இருந்தான். 3:50க்கு அவர்கள் பார்க்க விரும்பிய பெண் தன் தங்கையுடனும் தோழிகளுடனும் பேசிக்கொண்டே பஸ் நிலையத்திற்கு சென்றாள். முதலாளி, அந்த சிவப்பு சுடிதார் பொண்ணு தான் நாங்கள் சொன்ன பொண்ணு. நல்லா இருக்கா முதலாளி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான் காளியப்பன். பொண்ணு நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கே அந்த பொண்ணை பாரு. அந்த பொண்ணு யார், அவங்க வீடு எங்கே இருக்குது, குடும்பத்தோட நிலைமை எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க என்று உத்தரவு போட்டுவிட்டு காரில் ஏறி பறந்து விட்டான் வேதாச்சலம். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, சொர்ணம்மா மகள், மூத்த மகளான கவிதா தான். அடுத்த நாள் கையாடல்கள் இருவருமே கவிதாவும் பிரீதாவும் ஏறும் பஸ்ஸில் ஏறி அவர்கள் இறங்கும் பஸ் நிலையத்தில் இவர்களும் இறங்கினார்கள். நெல்சன் மாணிக்கம் சாலையில் மேத்தா நகர் பஸ் நிறுத்தத்தில் இறங்கிய கவிதாவும் பிரீதாவும் மேத்தா நகர் உள்ளே சென்றனர். 5 நிமிடங்கள் நடந்து கம்பர் தெருவிற்குள் நுழைந்தனர். வலதுபுறத்தில் 4 வீடுகள் கடந்ததும் அவர்கள் வீடு வந்தது. கையாட்கள் வீட்டை பார்த்து முடித்து அங்கே சாலையில் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்த பையனை நிறுத்தி, தம்பி, இப்போ போனாங்களே 2 அக்காமார்கள், அவங்க யாருன்னு தெரியுமா எதுக்கு என்று கேட்டார்கள். எதுக்கு கேட்குறீங்க என்றான். வேறொன்றும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க இந்த தெருவில் தான் இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். அவங்க வீட்லேயும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க, அதுதான் கேட்குறேன் என்று அப்பாவி மாதிரி கேட்டான் முத்துநாயகன். அதை நம்பின அந்த பையனும், பெரிய அக்கா பேர் கவிதா, 2வது அக்கா பேர் பிரீதா, 3வது அக்கா பேர் மம்தா. அவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா பேர் சொர்ணம்மா. கீழே இருக்கிற 4 வீடுகள்லையும் வேலை செய்கிறாங்க. கவிதா அக்கா எங்கே இருக்காங்க, மொட்டை மாடியில் ஒரு ரூமில் இருக்குது, அங்கே தான் அவங்க இருக்காங்க. நான் தேடி வந்த ஆள் அவங்க இல்லை தம்பி. அவங்களும் இந்த தெருவிலேயே முதல் மாடியில் தான் இருந்தாங்க. ஒருவேளை காலி செஞ்சுட்டு போயிருக்காங்களோ என்னமோ என்று சொல்லிவிட்டான். சரி தம்பி, நான் அந்த பக்கமாக போய் பார்க்குறேன் என்று முத்துநாயகன் கூறியதும், போய் பாருங்க என்று கூறிவிட்டு சைக்கிள் மிதிக்க தொடங்கிவிட்டான் அந்த பையன். சேகரித்த விஷயங்கள் போதுமென்று எண்ணிய கையாட்கள் நேராக வேதாச்சலமிருந்து வந்தார்கள். பெண்ணின் பெயர் கவிதா. அப்பா இல்லை, அம்மா சொர்ணம்மா. 4 வீட்டிலேயே வேலை செஞ்சு குடும்பத்தை ஓட்டுறாங்க. வீடு மிகவும் சின்னது. மொட்டை மாடியில் இருக்கிற ஒரே ஒரு ரூமில் தான் குடியிருக்காங்க. இது போதும் முத்து, அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யலாம் என்றான். அடுத்தது பொண்ணு கேட்டு போக வேண்டியது தான் முதலாளி என்றான் காளியப்பன். நீயும் நானும் பொண்ணு கேட்க போனால் கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? புலி பாஞ்சாலும் புல்லை தின்னாது தெரியுமா? அவங்க புலி மாதிரியான ஆட்களாக இருந்தால் அப்போ என்ன தான் செய்கிறது? யோசிப்போம், எப்படி அவங்கள சரி கட்டி கல்யாணத்துக்கு சம்ம வைக்கலான்ட்டு. என்ன முதலாளி, நம்ம பள்ளிக்கூடத்துலேயே எத்தனை பொம்பளைங்க டீச்சராக வேலை பார்க்குறாங்க, அவங்களையே 2 பேரை கூட்டிகிட்டு போய் பொண்ணு கேட்டு வர சொல்ல வேண்டியது தானே என்றான். நல்ல யோசனை சொன்ன காளியப்பா. நாளைக்கே நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஹெட்மிஸ்ஸையும் அவங்க கூட இன்னொரு டீச்சரையும் அனுப்பி பொண்ணு கேட்க சொல்லலாம் என்றான். இந்த யோசனை எழுந்தது வேதாச்சலம் தனது அம்பத்தூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் ஜானகி அம்மாளையும் வீட்டிற்கு வர சொன்னான். ஜானகி அம்மாளுக்கு வயது 52. வயதுக்கேற்ற சாந்தமாக முகம். ஒரு தாயின் பரிவும் பாசமும் அவர் முகத்தில் தாண்டவம் ஆடியது. பள்ளியை திறன்பட நடத்தி சொல்லும் ஜானகி அம்மாளை வேதாச்சலத்திற்கு மிகவும் பிடிக்கும். பள்ளிக்கூட நிர்வாகியின் வீட்டிற்கு முதலாக காலடி எடுத்து வைத்தார் ஜானகி அம்மாள். வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து
மூக்கின் மேல் விரலையும் வைத்தார். இப்படி கூட வீடு கட்ட முடியுமா என்று தனக்குள்ளேயே கேட்டும் கொண்டார். ஹாலில் உட்கார்ந்து அன்றைய தினசரி நாளிதழை புரட்டி கொண்டிருந்த போது வேலைக்கார பெண்மணி சூடான காஃபியை எடுத்து கொண்டு வந்து ஜானகி அம்மாளிடம் கொடுத்தாள். சர்க்கரை சேர்க்காத காஃபியா இது இருப்பதைக் கண்டு எனக்கு சர்க்கரை நோய் இருப்பது இவளுக்கு எப்படி தெரியும் என்று எண்ணிக்கொண்டே சுவையான காஃபியை குடித்து முடித்தாள். வேலைக்காரி காப்பி கப்பை எடுத்து செல்ல வந்தபோது, நான் சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிப்பேன்னு உனக்கு எப்படிமா தெரியும் என்று கேட்டார். ஐயா தான் சார் சர்க்கரை போடாமல் காஃபி கொடுக்க சொன்னார் என்றும் சொன்னாள். வேலைக்காரி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் தலைமை ஆசிரியர். ஸ்கூல் நிர்வாகியோ என்றைக்கோ ஒரு நாள் பள்ளிக்கு வருவார். ஆனால் பள்ளியை மட்டுமல்லாது அங்கு பணிபுரிவர்களை பற்றி எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்? உண்மையிலேயே இவர் ஒரு நல்ல நிர்வாகி என்று தன் மனதளவில் வேதாச்சலத்தை பாராட்டினார். வேலைக்காரி சென்ற சிறிது நேரத்திலேயே வேதாச்சலம் ஹாலுக்கு வந்தான். அவனை பார்த்ததும் ஜானகி அம்மாள் எழுந்து நின்று கை கோப்பினாள். அவனும் பதிலுக்கு கை கோப்பி வாங்கம்மா என்று வாய் நிறைய அழைத்தான். உட்காருங்கம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணுங்க? சொல்லுங்க தம்பி என்றாள். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றும் கேட்டான். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க என்றும் கேட்டாள். ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒரு காலேஜ் கேல பார்த்துருக்கேன். அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன பிடிக்குமாங்கிறது தெரியலை. முதல்ல அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் என்னை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். அவங்க என்னை பார்க்கணும்னு சொன்னால் இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் தான் என் தாய் ஸ்தானத்திலிருந்து என் கல்யாணத்தை முடித்து வைக்கணும் என்றான் வேதாச்சலம். அவன் அப்படி கூறியதை கேட்டதுமே ஜானகி அம்மாளின் உடம்பிலுள்ள ஒவ்வொரு அணுவும் மகிழ்ச்சியால் துள்ளியது. எனக்கு அந்த பெண்ணோட வீடு தெரியாதுங்களே என்றாள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்ன அசிஸ்டண்ட் எல்லாமே உங்கள் கூட வந்து வீட்டை மட்டும் காட்டுவாங்க. நீங்கள் தனியாக போகிறத விட இன்னொரு டீச்சரையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். வெள்ளிக்கிழமை மிலாடி நபி, கவர்மெண்ட் ஹாலிடே, போகிறதுக்கும் வசதியாக இருக்கும் என்றாள். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நான் கேட்குறேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் காரை அனுப்புகிறேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க என்றான். ரொம்ப நல்லது தம்பி. நாளைக்கு சாயங்காலம் நான் ஃபோன் பண்ணட்டுங்களா என்றாள். நல்லதுங்கம்மா, நான் வரேன் தம்பி. சரிங்கம்மா, இருங்கம்மா, காரிலேயே உங்களை வீட்டில் கொண்டு போய் விட சொல்கிறேன் என்று கூறிய வேதாச்சலம் ஜானகி அம்மாளை வீட்டிலேயே விட்டுவிட்டு வரும்படி டிரைவரிடம் கூறினான். காரில் அமர்ந்த ஜானகி அம்மாளை கரம் கூப்பி வழி அனுப்பியும் வைத்தான். எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளவு பணிவாக அடக்கமாக பேசுகிறான். இதுவரை பள்ளிக்கூட டீச்சருக்கிட்டேயே ஒரு தப்பு தாண்டா பண்ணுறது கிடையாது. சில டீச்சர்கள் இவனை பார்த்ததும் கூட கிடையாது. நல்ல மனித தன்மையோடு நடந்துக்கிறான். தெய்வமே நல்ல மனைவி இவனுக்கு அமையணும். ஆண்டவனை வேண்டிக் கொண்டாள் ஜானகி அம்மாள். வீட்டுக்கு சென்ற ஜானகி அம்மாளுக்கு வேதாச்சலத்தின் நினைவாகவே இருந்தது. தன்னை தாயிற்கு சமமாக பேசியது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. காலண்டரை எடுத்து நல்ல நேரம் பார்த்து பெண் வீட்டிற்கு போகும் நேரத்தையும் தீர்மானித்தார். தன் கீழ் பணிபுரியும் கோகிலா என்ற ஆசிரியரிடம் விவரத்தை கூறி தன்னுடன் வர முடியுமா என்றும் கேட்டார். தலைமை ஆசிரியர் கேட்கும்போது மறுக்க முடியுமா? அவரும் சம்மதித்தார். வேதாச்சலத்திற்கு ஃபோன் செய்து காரை 10 மணிக்கு மேல் அனுப்பும்படியும் கூறினார். அடுத்த நாள் காலை சரியாக 10 மணிக்கு ஜானகி அம்மாள் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. கோகிலா டீச்சர் அதற்கு முன்னரே ஜானகி அம்மாள் வீட்டிற்கு வந்து விட்டதால் இருவருமே புறப்பட்டனர். பெண்ணின் வீட்டை காட்டுவதற்கு காளியப்பனும் டிரைவரின் கூட வந்திருந்தான். வேதாச்சலத்தின் வீட்டிலிருந்து 1 மணி நேரத்திற்கு மேலாகவே பயணம் செய்து கவிதாவின் வீட்டையும் அடைந்தனர். காளியப்பனும் டிரைவரும் வெளியே நின்று கொள்ள ஜானகி அம்மாளும் கோகிலாவும் கவிதாவின் வீட்டிற்கு சென்றனர். இதுக்கப்புறமா கவிதா வீட்டுக்கு போன பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து அந்த வீடியோவையும் பாருங்கள். இது பார்ட் 1 தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த கதையை பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.